ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. இன்னைக்கு தியேட்டர்ஸில் கிராண்டாக ரிலீஸாக இருக்கிற ஒரு தமிழ் வார் ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் கடைசி உலகப்போர். இந்த படத்தை நம்ம இப்போ ஆதியோடைய ஆக்டிங் அண்ட் டைரக்ஷனில் ரெடியாக இருக்கிற ஒரு படம். மியூசிக்லேருந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே இப்போ தமிழாக தான். அவருடைய கதையில் வரக்கூடிய இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் லீடாக நம்ம இப்போ ஆதியும் அனகா அண்ட் நாசர் நட்டின்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான ஒரு கதை என்னன்னா, 2028 ஆண்டுல நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ். ஒரு பக்கம் உலகத்தில் இருக்கிற சில கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு ராணுவ ஆட்சி எல்லா நாட்டையுமே கைப்பற்றிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தியாவை நோக்கியும் வராங்க. ஆனா இந்தியாவுக்கு அதில் சுத்தமா உடன்பாடே இல்லை. அதனால அந்த ரிபப்ளிக் ராணுவம் இப்ப தமிழ்நாட்டை கேப்சர் பண்றாங்க. தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணி அங்க இருக்கிற பாலிடிக்ஸே அடிச்சு காலி பண்ணி மக்களை எல்லாமே அடிமைப்படுத்துறாங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஃபுல்லாமே கட் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப தமிழ்நாடு யாருமே வந்து கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தமிழ்நாடு போயிருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான இப்பாத்தலாதி அன்னட்டி இவங்க சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, கடைசியில இவங்க ரிபப்ளிக் ஆட்சியில இருந்து எப்படி தமிழ்நாடு மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா படத்தோட கதையாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் எடுத்துக்கிட்டா, ஸ்டோரி பிளாட் உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட்டுங்க. இது வந்து ஃபியூச்சர்ல வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா வந்தா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த படத்துல வெறும் ஒரு ஸ்டேட்டோட பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாம வேர்ல்டோட பாலிடிக்ஸை பத்தியும் பேசியிருக்காங்க. அடுத்ததா ஒரு உலகப்போர் வந்தா மக்கள் எப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட போறாங்க அப்படின்றத இந்த படத்துல காட்டுறாங்க. ஸோ கடைசியில நமக்கு நாமளே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஃப்ரீடமை எப்படி வாங்குறது அப்படின்றத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து ஃபைனல் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜோடு தான் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மெயின் கேரக்டரே பார்த்தீங்கன்னா நட்டி தான். நட்டியோட பாலிடிக்ஸ் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே அவருடைய கேரக்டரை கண்டிப்பாக எல்லாருக்குமே இம்ப்ரெஸ் பண்ணிடும். படத்தோட ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தாண்டி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹிப்ஹாப் தமிழாவோட ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நட்டியோட கேரக்டர் தான் சொல்லணும். அந்த கேரக்டர் ரைட்டிங் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனகா கேரக்டருமே ஓகே தான். குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் கிட்ட அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக போகாது, ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வார் மோடுக்கான சீக்வன்ஸ் தான். அந்த ராணுவ ஆட்சியெல்லாம் நம்ம இந்திய ராணுவ ஆட்சியே வந்து தமிழ்நாட்டை வந்து மொத்தமாக கைப்பற்ற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. அதோட விஎஃப்எக்ஸ்லாம் தரமாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அல்டிமேட்டுங்க, உண்மையாக வேறு லெவல். ப்ரீண்டோட கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு 40 மினிட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் ஹாஃப் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நிறைய சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து அவங்க நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். அண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸுமே ரொம்ப நல்லா சூப்பராக முடிச்சாங்க. ஓவராலாக இப்பாத்தலாதி வந்து வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் வர கதையை வந்து மட்டுமே வந்து எடுக்காமல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையை எடுத்து அதை வந்து இன்னும் ஏதோ பெட்டராக பண்ண முடியுமா நம்மளால் அப்படின்றத யோசிச்சு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த படம் ஒரு வாட்சபிள் மூவி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அது 2028 காலகட்டத்தில் அப்போ வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குன்றது நம்மளால் இப்போ சொல்லிட முடியாது. அந்த காலகட்டத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னடா அது அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து வர சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்லையுமே பார்த்தீங்கன்னா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதிலே கிடைக்காது. அந்த லெவலுக்கு தான் வந்து ஸ்க்ரீன் பிளேல நிறைய விஷயங்கள் அவங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இந்த படத்தில் இருக்கு. எல்லாமே நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக எனக்கு இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் வாட்சபிள் மூவி மாதிரியும் இருந்தது. ஓவராலாக கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உலகப்போர் பற்றின நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் இவங்க ஃபுல்லாக இந்தியாவில் ஃபுல்லாமே காட்டல, வெறும் தமிழ்நாட்டை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கான விளக்கத்தை கடைசிலையுமே சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ஹேவ் எ ட்ரை கைஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஷோவில் பார்க்கலாம்.